Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நிலாவினுடைய மறுபக்கத்துல அதாவது இரண்ட பக்கத்துல தரையிறங்கி இருந்த சீனாவினுடைய விண்கலம் அங்கிருந்து மணல் துகள்களை சேகரிச்சுட்டு வெற்றிகரமா திரும்பவும் பூமிக்கு வந்திருக்கு. இது விண்வெளி துறையில மனிதகுல சாதனைகள்ல ஒன்னா பார்க்கப்படுது. பூமிக்கு இயற்கையாவே அமைஞ்ச துணைக்கோள் தான் நிலவு. ஆதி காலத்துல நாட்களை அறிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் நிலவை கேலண்டரா பயன்படுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய கடல் அலையை சீரா வச்சிருக்கிறதுலையும் பூமியினுடைய சுழற்சியை கட்டுப்படுத்துறதுலையும் நிலாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதனால நிலாவு குறித்த ஆய்வுகளை விஞ்ஞானிகள் முக்கியத்துவம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. சர்வதேச நாடுகள் மத்தியில நிலவு குறித்த ஆய்வுக்கான ஆர்வத்தை தூண்டியதுல இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. சந்திராயன் திட்டம் உலக நாடுகளினுடைய கவனத்தை நிலவு பக்கம் திருப்பி இருந்தது. யாருமே இதுவரைக்கும் இறங்காத நிலவினுடைய தென் துருவத்துல விண்கலனை இறக்கி இந்தியா உலக சாதனையை படைச்சிருந்தது. இதையடுத்து நிலவு மீது ரஷ்யாவும் ஜப்பானும் அடுத்தடுத்து விண்கலன்களை அனுப்பியிருந்தாங்க. ஆனா ரெண்டுமே தோல்வி அடைஞ்சிருந்தது. மறுபுறம் சீனா நிலவு குறித்த மிகப்பெரிய திட்டத்தை கையில எடுத்திருந்தாங்க. அதாவது நிலவினுடைய மற்றொரு பகுதியில விண்கலத்தை தரையிறக்கி அங்கிருந்து மண்ணை பூமிக்கு கொண்டு வரது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாயிருந்தது. நிலவுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் எப்போதுமே பூமியை பார்த்தபடி இருக்கக்கூடிய பக்கம், இன்னொரு பக்கம் சூரியனை பார்த்தபடி இருக்கக்கூடியது. நிலவு தன்னை தானே சுற்றாததால நம்மால பூமியில இருந்து நிலவினுடைய மறுபக்கத்தை பார்க்கவே முடியாது. அதனால தற்போது வரைக்கும் உலக நாடுகள் எல்லாமே நிலாவினுடைய பூமியை நோக்கி இருக்கக்கூடிய பக்கத்துல மட்டும்தான் ஆய்வை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கதான் ரோவர்களையும் தரையிறக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மற்றொரு பக்கத்தின் மீதான ஆய்வை சீனா தொடங்கி இருக்கு. இந்த திட்டத்துக்கு லாங் மார்ச் 5 அப்படின்னு பெயரிடப்பட்டிருந்தது. இதுக்கான ராக்கெட்டை தெற்கு ஹைனான் தீவுல இருக்கக்கூடிய வென்சாங் விண்வெளி ஏவு மையத்துல இருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஏவிருந்தாங்க சைனா. இதுல சாங் ஈங்கிற ஆய்வு கருவி ரோபோவும் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த கருவி நிலாவினுடைய மறுபக்கத்துல அதாவது சூரியனை பார்த்திருக்கக்கூடிய பகுதியில தரையிறங்கி அங்கிருந்து மண் மற்றும் கற்கள் துகள்களை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வெற்றிகரமா திரும்பி இருக்கு. இன்னைக்கு இந்த சாங் ஈங்கிற விண்கலம் மங்கோலியால இருக்கக்கூடிய பாலைவனத்துல வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. இது குறித்து விஞ்ஞானிகள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரகங்கள் உருவானது பத்தியும் அதன் தன்மை பத்தியும் அறிந்து கொள்ள இந்த மண் துகள்கள் நிச்சயம் பயன்படும். இந்த வெற்றி குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொந்தமானதுன்னு சொல்றாங்க. இந்த மிஷன்ல பங்காற்றின எல்லா விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வாளர்களுக்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த மிஷன் ஒட்டுமொத்தமா 53 நாட்கள் நடந்திருக்கு. நிலாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு இது 6வது பயணமா இருக்கு. 6வது பயணத்திலேயே இப்படி ஒரு சாதனையை சீனா படைச்சிருக்கிறது சர்வதேச விண்வெளி உலகில் பேசு பொருளா மாறி இருக்கு. அதே போல சீனாவினுடைய இந்த வெற்றி அமெரிக்காவை தூண்டி இருக்குன்னே சொல்லலாம். நிலவுல முதல்ல காலடி எடுத்து வச்சது அமெரிக்கா தான். ஆனா அதுக்கு பிறகு நிலா குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ சீனாவினுடைய இந்த நடவடிக்கையால ஆர்டெமிஸ் 3 மிஷன் மூலமா திரும்பவும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய முயற்சிகள்ல அமெரிக்கா இறங்கி இருக்காங்க. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.